இந்த வீடியோ எக்ஸாம் படிக்கிற எல்லாருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் இருக்கிற காமனான டவுட்டு எப்படி படிக்கணும், அதுதான். ஃபஸ்ட்டு எடுத்து படிக்கும் பொழுது ப்ரியாரிட்டி எதுன்னு பாருங்கள். அதை ஃபஸ்ட்டு கவர் பண்ணணும். ஸோ இந்த ப்ரியாரிட்டி 60% எல்லாரும் கவர் பண்ணியிருப்பாங்க. இதை முடிச்சுட்டு தான் எக்ஸாமுக்கே வருவாங்க. ஸோ நீங்கள் இந்த ப்ரியாரிட்டி டாப்பிக்கை முடிச்சிங்கன்னா தான் காம்படிஷனுக்குள்ளேயே இருப்பீங்க. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், தமிழ் எல்லாரும் படிப்பாங்க, மேக்ஸு எல்லாரும் படிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஜிஎஸ்ல இருக்கிற கோர் சப்ஜெக்ட் அதில் எல்லாருமே படிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரியாரிட்டி சப்ஜெக்ட் எது அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்தது தான் ரொம்ப முக்கியமான இடம், செலக்டிவ். இந்த ஏரியாவை கவர் பண்ணுறவங்க தான் பாஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்தது செலக்டிவாக எந்த டாப்பிக்கில் எது முக்கியங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜியாகிரஃபி எடுத்துக்கிறோன்னு வைங்களேன். இதில் மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து எதில் கேட்குறாங்க அது எப்படி தெரியும்? கொஸ்டின் பேப்பர் போட்டு பார்க்கணும். கொஸ்டின் பேப்பர் பார்க்க தான் எந்த சப்ஜெக்டில் அதிகமாக கவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஸோ இதில் பாருங்கள், உதாரணம் மலைகள் சம்மந்தமாக அதிக கொஸ்டின் வருது, ஆறுகள் சம்மந்தமாக அதிக கொஸ்டின் வருது, தமிழ்நாட்டை பேஸ் பண்ண அதிக கொஸ்டின்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பரை நீங்கள் படிக்கும் பொழுது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எது இம்பார்ட்டண்டான டாபிக் அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டுபிடிச்சிட முடியும். அந்த டாப்பிக்கு ஷார்ட்கட் வைக்கிறோமா, வச்சிருங்க. மெமரி பண்ணுற மாதிரி டாபிக் இருக்குதா, மெமரி பண்ணுங்க. இதை கம்ப்ளீட் பண்ணுங்க. இதை ரெண்டும் பண்ணீங்கன்னாவே மேக்ஸிமம் வந்து முடிஞ்சது. அடுத்தது ரிமைனிங் இருக்கிற டாபிக் எல்லாருமே ரிமைனிங் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சில டாபிக் எல்லாம் விட்டு வச்சிருப்போம். அந்த டாப்பிக்கை கடைசியாக கண்டிப்பாக கவர் பண்ணுங்க. இது எப்படி கவர் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணுங்க அந்த டாப்பிக்கை. ஒரு டைம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் மெமரி பண்ணாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க, ஸ்ட்ரெஸ் கொடுக்காதீங்க, ரீட் அவுட் பண்ணுங்க ஜஸ்ட். அடுத்தது இதுக்கான வீடியோஸ் பாருங்க. யூடியூப்லேயே இப்போ நிறைய வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்கா, வீடியோஸ் பாருங்க. அதிலிருந்தே உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். நீங்கள் இந்த மெத்தடில் முடிக்கும்போது கண்டிப்பாக 100% நீங்கள் சிலபஸை கவர் பண்ணியிருப்பீங்க. அடுத்தது எல்லாருக்கும் இருக்கிற பெரிய டவுட்டு, கொஸ்டின், நோட்ஸ் எடுக்கணுமா அப்படிங்கிறது தான். இதுக்கான ஆன்சர் என்ன? எஸ், கண்டிப்பாக நோட்ஸு எடுக்கணும். நோட்ஸ் எடுக்காமல் படிக்கிற தப்பு பண்ணாதீங்க. கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து படிங்க. பட் நோட்ஸை எப்படி எடுக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும். நீங்கள், நான் ஸ்டார்டிங் படிக்கும்போது இப்படி தான் நோட்ஸ் எடுக்கும்போது அந்த ஃபுல் சப்ஜெக்டையுமே எனக்கு பேப்பரில் எழுதி பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அந்த மாதிரி தப்பு வந்து பண்ணாதீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், பாலிட்டி படிக்கிறீங்கன்னு வைங்களேன். பாலிட்டிக் கீழே ஒரு சப்ஜெக்ட் வந்து எடுங்க, ஹெட்டிங்கு. அந்த ஹெட்டிங்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு டைம் படிக்கும்போது நிறுத்தி நிதானமாக பொறுமையாக எவ்வளோ மணி நேரம் வேணாலும் செலவு பண்ணுங்க. ஏன்னா இதுதான் வந்து பின்னாடி உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக விட்டுட்டு போயிடுவோம். திருப்பி உங்களுக்கு அதை படிக்கும்போது அந்த விட்ட டாப்பிக்கை படிக்கவே முடியாது, அது அப்படியே நின்றுடும். ஃபஸ்ட் எடுக்கும்போதே ஃபுல்லாக படிங்க. அதில் ஏதாவது மெமரி பண்ணணுமா அதை பண்ணிடுங்க. அடுத்து ஷார்ட்கட் வைக்கணுமா வச்சுருங்க. எல்லாம் பண்ணி முடிங்க. அடுத்தது கண்டிப்பாக அந்த டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின் பேப்பரை பாருங்கள். ஏன்னா நீங்கள் கொஸ்டின் பேப்பரை பார்த்து முடிச்சுட்டு திருப்பி இந்த டாப்பிக்கை வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து படிங்களேன். நீங்கள் படிக்கிற மெத்தடே உங்களுக்கு மாறி இருக்கும். நல்லாவே ஃபீல் ஆகும். நீங்கள் இப்போ ஒரு மாதிரி படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். கொஸ்டின் பேப்பர் பார்ப்பீங்க, திருப்பி வந்து அந்த டாப்பிக்கை படிக்கும் பொழுது நம்ம புரிஞ்சுக்கிட்டதும், ஓ கொஸ்டின் எப்படி இருக்கோ அப்படின்னு உங்களுக்கு புரிதலே வந்து வேற மாதிரி ஆயிடும். இந்த புரிதல் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுங்க அந்த டாபிக் கீழே. அதுவும் எப்படி எடுக்கணும், பாயிண்ட்ஸ் தான் இருக்கணும். இன்ட்டு போடுறீங்களா, ஒரு பாயிண்ட், அவ்வளோதான். எழுதிட்டுலாம் இருக்கக்கூடாது. முக்கியமான ஒரு பாயிண்ட். இயர், வருஷமா, அந்த இயர் என்ன, அது என்ன நடந்தது அந்த வருஷத்துல, அவ்வளோதான் இருக்கணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கணுங்கிறத பின்னாடி ஒரு வீடியோ வருது, கண்டிப்பாக அதை பாருங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், குவிட் பண்ணலாங்கிற எண்ணம் கண்டிப்பாக வரும், எல்லாருக்கும் வரும். படிக்க முடியல அப்படிங்கிற எண்ணம் வரும், குவிட் பண்ணிடலான்னு தோணும். அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. எந்த ஒரு விஷயமே முடிக்கிறதுக்கு முன்னாடி முடிக்க முடியாத மாதிரி தான் இருக்கும். உங்கள் கோல் அப்படி மாறிடுமா இப்படி மாறிடுமாங்கிறதுல கவலையை செலுத்தாம உங்களோட ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டாக படிங்க. எல்லாருமே கண்டிப்பாக ஜாப் வாங்குவீங்க.
உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அதுக்கு தனியா நான் வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ.